அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் வீட்டு மின் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இருக்கக்கூடாது என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் என தமிழக அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். முன்னதாக தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு குறித்து வதந்தி பரவியது. திமுகவிடம் வெளிப்படைத்தன்மை கிடையாது, பிரச்சனைகளை மறைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நோக்கம் என தவிகவின் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்று கூறிய முதல்வர் ஸ்டாலின் இப்போது டில்லிக்கு போகிறார், வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறியுள்ளார். இடஒதுக்கீட்டு முறையால் சமுதாயங்கள் பெற்ற பலன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக செயல் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் நீட் தேர்வு ரத்து நாடகத்திற்கு மாணவர்கள் பலியாக வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4 அல்லது 5 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் பரவுவதற்கான வாய்ப்புள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா, வட தமிழக பகுதிகளின் மேல் ஒருவழி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போர் பதட்டம் காரணமாக மூடப்பட்டிருந்த அட்டாரி வாகா எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த கொடியிறக்க நிகழ்வு 12 நாட்களுக்கு பின்னர் நேற்று முதல் மீண்டும் துவங்குகிறது. ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை. இந்தியாவிடம் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதை பாகிஸ்தான் ஒப்படைத்தால் மட்டுமே அனைத்தும் முடிவுக்கு வரும் என்று இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் JP சிங் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் எந்த பகுதியையும் துல்லியமாக சென்று தாக்கும் திறன் இந்திய ராணுவத்துக்கு உண்டு என ராணுவத்தின் வான் பாதுகாப்பு இயக்குநர் ஜெனரல் லியூட்டினன்ட் ஜெனரல் சுமர் இவன் டிகுன்ஹா கூறியுள்ளார். பாகிஸ்தான் அச்சுறுத்தலை சமாளிக்க தேவையான தளவாடங்கள் இந்தியாவிடம் கைவசமாக உள்ளன. ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இந்தியாவின் தாக்குதல் ரேஞ்சில் தான் உள்ளது. பாகிஸ்தானின் எந்த மூலையையும் தாக்க முடியும். பாகிஸ்தானின் எந்த இடத்தையும் துல்லியமாக தாக்கும் திறன் இந்திய ராணுவத்திற்கு உண்டு. ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தை கைபர் பக்துன்குவாவிற்கு மாற்றினாலும் ஒழிவதற்கு குழிகளை தேட வேண்டி இருக்கும். சமீபத்தில் ஏற்பட்ட மோதலில் 800 முதல் 1000 ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவியது. ஆனால் அவற்றை பெரும்பாலும் அழிக்கப்பட்டுவிட்டன. ஆளில்லாத விமானங்களில் வெடிமருந்துகள் இருந்தன. பொதுமக்கள் மற்றும் ராணுவ முகாம்கள் மீது அவற்றிற்கு குறியாக இருந்தன. ஆனால் அவற்றால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நாங்கள் உறுதி செய்தோம். சாமானிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என கூறியுள்ளார். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா தயாராக உள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடன் 2 மணி நேர தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.